அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோண்டா, இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டயத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி தோசை சுடுறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 200 எடுத்து வச்சுருக்கேன். ஆப்ப சோடா மாவு 1/4 ஸ்பூனோட கம்மியாக எடுத்துட்டால் போதும். இந்த 3 பொருள் இருந்தால் தோசை மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரவையை அரைச்சிக்கிற போகிறோம். ரவையை இது மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து தயிர் சேர்த்துடலாம். பாதி சேர்த்துருக்கேன், 2 வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிறணும். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா மாவையும் இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். தோசைக்கு பூண்டு மிளகாய் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். 10 வரமிளகாய் எடுத்துருக்குறோம். சின்ன வெங்காயம் 1/2 கப்பு. சட்னி வதக்க போகிறோம். சட்னிக்கு இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய், பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் வதங்கிருச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சட்னி தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்னி தாளிச்சாச்சு. 2 நிமிஷம் இதிலே வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பூண்டு மிளகாய் சட்னியும் சுவையான தோசையும் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.